ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். தனது கணவர் இறந்து 50 ஆண்டுகளுக்கு பின் மொத்தமாக கிடைத்த ஓய்வூதியத்தை மூதாட்டி வாங்கிய போது கண்ணீர் விட்ட காட்சிகள்தான் இவை. ஐம்பது ஆண்டுகால போராட்ட வாழ்க்கை, கடவுளாக நின்று காப்பாற்றிய இறந்த கணவர், மனதை உருக்கும் சம்பவத்தின் பின்னணி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1972 ஆண்டு ஸ்ரீமதி அம்பிகா ராணி என்பவர் தனது 17 வயதில் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரரான இயேசுதாசன் என்பவரை திருமணம் செய்துள்ளார். ஒரு வருடத்திலேயே அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. பின்பு இயேசுதாசனுக்கு அசாமிற்கு டிரான்ஸ்பர் கிடைத்த நிலையில் மனைவி குழந்தையை தனது சொந்த ஊரான மார்த்தாண்டத்தில் விட்டுவிட்டு இயேசுதாசன் வேலைக்காக அசாமிற்கு சென்றுள்ளார். என்னுடைய பெயர் அம்பிகா ராணி. என்னுடைய வயது 69. என் கணவர் இராணுவத்தில் 9 இன்ஜினியர் ரெஜிமெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் எனக்கு 1972 மேரேஜ் ஆச்சு. 73வது ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி எனக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் வந்து லக்னோவில் கமாண்டிங் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். அங்கேருந்து நாங்கள் 11 மாதம் ஆனதுக்கு பிறகு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து அஸ்ஸாமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்போ நானும் என் கணவரும் பிள்ளையும் மட்டும் எங்கள் ஊராகிய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மார்த்தாண்டம் என்னும் ஊருக்கு வந்தோம். அப்போ அங்கே இருந்து ஒரு 2 மாதம் லீவ் முடிச்சுட்டு அவர் ஜனவரி 2ஆம் தேதி டியூட்டிக்கு ஜாயின் ஆகிறதுக்காக போயிட்டாங்க. அப்போ சொல்லிட்டு போனாங்க என்கிட்ட, நான் 1 மாதத்தில் நான் வந்து உன்னையும் பிள்ளையும் நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், அது வரைக்கும் இங்கே இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊரில் விட்டுட்டு அவங்க அஸ்ஸாமுக்கு வந்துட்டாங்க. பின்னர் 1975ஆம் ஆண்டு அசாமில் பைக்கில் சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் இயேசுதாசன் உயிரிழந்தார் என்ற செய்தி ஸ்ரீமதி அம்பிகா ராணிக்கு டெலிகிராம் மூலம் வந்துள்ளது. இதனை கேட்டு அதிர்ந்த அவர் கடைசி வரை அவரது உடலை கூட பார்க்க முடியாமல் போனதாகவும் புகைப்படம் மட்டுமே கிடைத்ததாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமில் வந்து ஹில்காட் ரோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் அவர் டியூட்டியில் மோட்டர் பைக்கில் போயிட்டுருக்க சமயத்தில் எதிரில் யானை ஏற்றிட்டு வந்த வண்டி வந்துட்டு இருந்திருக்கு. அந்த வண்டி வந்துட்டுருக்க சமயத்தில் என் ஹஸ்பண்டோட பின்னால் உட்காந்துருந்த ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் அவர் பள்ளத்தில் குதித்ததுனால என் ஹஸ்பண்ட் வந்து ஹில்ஸ் ஏரியானால தலையில் அடிபட்டு அங்கே இறந்துருக்காரு. இது வந்து எனக்கு 4 நாள் கழிஞ்சு தான் எனக்கு டெலிகிராம் கிடச்சிது. 4 நாளைக்குள்ள அவங்க அங்கே அஸ்ஸாமிலேயே அடக்கம் செய்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பி அதை தான் நான் பார்த்தனே தவிர என் கணவர் நான் பார்க்கல. இவ்வளவு நாள் ஆயிட்டோம். கணவர் இறந்த 1 வருடத்தில் இருந்து ஸ்ரீமதி அம்பிகா ராணிக்கு பென்ஷன் தொகை வழங்கப்பட்டுள்ளது. பின்னர் தனது குழந்தையை வளர்ப்பதற்காக படிக்க தொடங்கிய ஸ்ரீமதி அம்பிகா ராணி 15 ஆண்டுகளாக செவிலியராக வேலை பார்த்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார். அதன் பின் ஒரு பள்ளியின் ஹாஸ்டலில் 22 ஆண்டுகளாக தங்கி வேலை பார்த்து தனது பிள்ளையின் திருமணத்தை நடத்தி வைத்துள்ளார். ஓய்வூதிய புத்தகம், வங்கி பாஸ் புத்தகம் மற்றும் பிற ஆவணங்களிலிருந்து அவருக்கு சிறப்பு குடும்ப ஓய்வூதியம் ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்றும் தற்போது 16,000 ரூபாய் என்கிற சாதாரண குடும்ப ஓய்வூதியம் மட்டுமே பல வருடங்களாக பெற்று வந்ததும் ஸ்ரீமதி அம்பிகா ராணிக்கு தெரிய வந்துள்ளது. என் கணவர் இப்ப பரலோக ராஜ்யத்துல இருக்காரு. நான் இங்கே 1976 இருந்து பென்ஷன் எனக்கு கிளைம் ஆச்சு. அப்போ 187 ரூபாய் தான் எனக்கு பென்ஷன்.
அதுக்கு பிறகு என்ன வீட்டில் உள்ளவங்க படிக்க வச்சாங்க. நான் படித்து ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் 15 வருஷம் வேலை பார்த்தேன். அங்கே இருந்து பையனுக்கு அங்கே கிடைச்ச பிஎஃப் பணம் எல்லாத்தையும் 15 வருஷத்தில் உள்ள பிஎஃப் பணம் எல்லாத்தையும் எடுத்து பையனையும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கள் ஊருக்கு பிள்ளை அங்கே உள்ள பிள்ளை தான் லேப் டெக்னீஷியன், அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் ஒரு ஸ்கூலில் ஹாஸ்டலில் போய் சேர்ந்துட்டேன். அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அதாவது அப்போ இது 2000 நான் போய் சேர்ந்துருக்கேன். ஸ்கூலுக்கு போய் வேலையில் சேர்ந்துட்டேன். வேலையில் சேர்ந்ததுக்கு பிறகு எனக்கு 3500 ரூபாய் சேல்ரி கிடச்சிது. அதுவும் எனக்கு இந்த 187 ரூபா பென்ஷனும் எனக்கு பிள்ளைக்கு நான் ஏதாவது வாங்கி எடுத்து நான் செய்வேனே தவிர எனக்கு அந்த பணம் எனக்கு குடும்பத்துக்கு பத்தல. என் மகனுக்கும் வேலை இல்லை, மகனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால வேலையும் இல்லை. இப்படி கஷ்டத்தில் கொஞ்ச நாள் கஷ்டத்துலேயே நான் வாழ்ந்து 2022 வரையிலும் ஒரே ஸ்கூலில் வேலை பார்த்தேன். 22 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த இடத்துல வேலை செய்ததுனால அது சென்ட் ஜான்ஸ் இன்டர்நேஷ்னல் ரெசிடென்சியல் ஸ்கூலில் அங்கே எனக்கு நல்ல ஃபுட்டு குவார்ட்டர்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது. அங்கே நான் இருந்ததுனால எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. அப்புறமா எனக்கு இந்த ஒரு 13,000 ரூபா 14,000 ரூபா எனக்கு அப்போ பென்ஷன் வந்துட்டு இருந்தது. எனக்கு முதல்ல வந்து ட்ரெஸரியில் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு 2008 இருந்து நான் ஐஓபி பேங்கில் வாங்கிட்டு இருந்தேன். இதனால் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலனை சந்தித்து இது குறித்து மனு கொடுத்துள்ளார். அதனை வாங்கிய ஜெயசீலன் 1.5 மாதத்திற்குள் அந்த பணம் கிடைக்குமாறு ஏற்பாடு செய்வதாக ஸ்ரீமதி அம்பிகா ராணிக்கு உறுதியளித்துள்ளார். மாதாந்திர ஓய்வூதியம் 16,000 ரூபாயிலிருந்து 39,000 ரூபாயாக மாறியது. மேலும் செப்டம்பர் 2024 முதல் ஜூன் 2024 வரையிலான நிலுவைத் தொகையான 1.5 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகையாக வழங்கப்பட்டது. அதில் கிடைத்த பணத்தில் ஸ்ரீமதி அம்பிகா ராணி தனது கடனை அடைத்துள்ளார். அப்போ இந்த மணினால இந்த ஐஓபி பேங்கில் உள்ள மணி வாங்குறதுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. அப்போ இந்த லைஃப் சர்டிஃபிகேட்டு எங்கே போய் வாங்கணும், எதில் போய் வாங்கணும் எனக்கு ஒன்றுமே தெரியல. முதல்ல எல்லாம் அந்த லைஃப் சர்டிஃபிகேட் கிடையாது. இப்போ சமீபத்தில் தான் அந்த லைஃப் சர்டிஃபிகேட்லாம் கேட்க தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு நான் கோட்டையில் போய் அங்கே அந்த ஆஃபீஸரை போய் பார்த்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார், இங்கே டிஃபென்ஸ் ஆஃபீஸ் இருக்குதம்மா தேனாம்பேட்டையில், நீங்கள் அங்கே போங்க, தேனாம்பேட்டை இந்த இடம் சொல்லிட்டு குறிப்பிட்டு எனக்கு சொல்லி தந்தாங்க. இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன். வந்து சேர்ந்ததுலேருந்து எனக்கு சாரை பார்த்தேன். சாரை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. எனக்கு சாரை பார்த்த உடனே எனக்கு பிள்ளையை பார்த்தது போல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னா அவருக்கு அன்பு, அவர் அவ்வளவு தூரம் எனக்கிட்ட காட்டின ஒரு அன்பு மனுஷங்க யாரும் என்கிட்ட காட்ட மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெரிய அன்பாட்டு இருந்தார் என்கிட்ட. அப்படி அவர் மூலமாக எனக்கு நான் சொன்னேன், சார் எனக்கு இந்த ஐடி கார்டில் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் எழுதியிருக்கு, ஆனால் எனக்கு ஆர்டினரி தான் வருது, என்னன்னு சொல்லி கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ணுறேம்மான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடனே 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்பெஷல் பென்ஷன் கிடைக்கும்படியாக நாங்கள் செய்து தாரேம்மான்னு சொன்னார். அதே போல் எனக்கு 1.5 மாதத்துக்குள்ளே இந்த 25வது வருஷத்தில் உள்ள அரியர்ஸு 1.5 லட்சம் வந்தது. அதை எடுத்து எனக்கு கொஞ்சம் கடன் இருந்தது, அந்த கடத்தையும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் மினிஸ்ட்ரிக்கு நான் கொடுத்தேன், என்னோட சர்ச் மினிஸ்ட்ரிக்கு. ஏன்னா எனக்கு கடவுள் தந்தது தானே இது, மனுஷனால் உண்டானதல்ல இது. அதனால் அதுக்கு பிறகு எனக்கு சார் சொன்னார், உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு அளவுக்கு நான் ஒரு 20 லட்சமாவது வரோம் அம்மா உங்களுக்கு அப்படின்னாரு. 2008 2024 வரையிலும் உள்ளது அவ்வளவு பணமும் வரும்படியாக
எனக்கு சார் உதவி செய்தாங்க. பின்னர் முழு ஓய்வூதிய நிலுவைத் தொகையும் கணக்கிடப்பட்டு இந்த மாத தொடக்கத்தில் 19,65,237 ரூபாய் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய வீட்டை சொந்தமாக்க வேண்டும் என்ற தனது வாழ்நாள் கனவு இப்போது சாத்தியமாகியதற்கு பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளருக்கு ஸ்ரீமதி அம்பிகா ராணி கண்ணீர் மல்க தனது நன்றியை தெரிவித்துள்ளார். சார் செய்த இந்த பெரிய நன்மையை நான் எப்படி நான் நன்றிகளை சொல்றதுன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு உதவி செய்திருக்காங்க. இப்பொழுது எனக்கு அந்த பணம் 20 லட்சமும் எனக்கு வீடு வாங்க பத்தல. அதாவது 27 இடம் வாங்கினா கூட 22 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. வீடு வாங்கணும்னு சொல்ல பழைய வீடு வாங்கினாலும் 27 லட்சம்னு சொல்றாங்க. எனக்கு வீடு இல்லாததுனால, இடம் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன், அதை என்னோட பேரை போட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு பேர், ஒவ்வொருத்தனுக்கு பேரையும், பேர பிள்ளைங்களுக்கு பேர். என்ன மகன் இறந்துட்டான். மகன் 2015 இறந்துட்டான். அவனுக்கு ஹார்ட்டில் அட்டாக் வந்தது, இறந்துட்டான். அதற்கு பிறகு இந்த பேர பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை இல்லை. இப்போ ஜெர்மன் போகிறதுக்காக உள்ள படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கான். ஆன்லைன் கிளாஸுக்கு ஜெர்மன் பாஷை படிக்கிறதுக்கு 45,000 அது நான் கட்டுறேன் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு இவனுங்க மூத்த பேரனுக்கு பேருக்கும் சின்ன பேரனுக்கு பேருக்கும் 5 லட்சம் என்னோட பேர் தான் வச்சுட்டு எனக்கு காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு எடுக்கிறது மாதிரி, அதாவது 5 வருஷத்துக்கு நான் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு அதில் வர வருமானத்தை எடுத்து நான் உயிரோடு இருந்தேன்னா நான் ஒரு வீடு வாங்கி சாரை வச்சு தான் நான் ரிப்பன் கட் பண்ணுவேன். அப்படியாட்டு நான் என்னுடைய வாஞ்சையை நான் என் சார்கிட்ட சொன்னேன். அவர் நீங்கள் அதை போலே செய்யுங்கம்மா அப்படின்னே சொல்லிட்டாரு. நான் முதலாவது நான் சாருக்கு தான் வந்து நான் காட்டினேன் என்னோட மெசேஜை. அதாவது என் வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை. ஏன்னா வீட்டில் சொன்னாலும் அவங்க அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு 16,000 ரூபாயிலிருந்து 39,761 ரூபாய் எனக்கு பென்ஷன் வருது. இந்த பென்ஷன்லேருந்து 10,000 ரூபாயை எடுத்து மாதந்தோறும் என் மருமகளுக்கு ஃபிக்ஸட், அதாவது ஆர்டி போட போகிறேன். ஒவ்வொரு மாதமும் நான் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் அந்த பிள்ளைக்கும் வேறு யாரும் இல்லை, அவளுக்கும் பிழைக்கணும் இல்லையா? அதனால் அவளுக்கு ஒரு ப்ரைவேட் இதில் தான் வேலை பார்க்குறா. அதாவது பனிமலர் காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கிறா. அவளுக்கு குடும்பம் அவளால் பிழைச்சிட்டு போகிறா. ஆனாலும் வருமானம் கிடையாது. ஆனால் எனக்கு கிடைக்கிற இந்த பென்ஷன்லேருந்து 10,000 அவளுக்கு சேவ் பண்ணி எனக்கு உயிர் இருக்க நாள் வரையிலும் அதை சேமித்து அவளுக்கு நான் கொடுப்பேன். இப்படியாட்டு என்னுடைய வாழ்க்கையை உங்கள் முன்னாக சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தேசம் எனக்காக செய்த நன்மைக்காக என் கடவுளுக்கு நன்றியை செலுத்துகிறேன். மட்டுமல்ல, எனக்கு உதவி செய்த ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனை பார்த்து நெகிழ்ந்து போன பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன், உங்களது கணவர்தான் கடவுளாக நின்று காப்பாற்றியுள்ளார் என தெரிவித்தது காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. ஜெயசீலன் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர், சென்னை. வாரந்தோறும் இந்த தேனாம்பேட்டையில் உள்ள கண்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலகத்தில் பென்ஷன்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இந்த குறைதீர்ப்பு முகாமிற்கு காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற பெயரிட்டு அழைக்கின்றோம். இங்கு வருகின்ற அனைத்து பென்ஷன்களின் குறைகளை கேட்டு அவருடைய குறைகளை ஒரு வாரத்துக்குள் நிவர்த்தி செய்து வைத்து கொண்டு இருக்கின்றோம். இந்த இடத்துல உங்களுக்கு வர்ற பென்ஷன் கம்மியாக இருந்தாலும் சரி, பென்ஷனே வரலன்னு சொன்னாலும் சரி, இல்லை எஃப்எம்ஏ ஸ்டாப் ஆயிடுச்சு அதை ஆக்டிவேட் பண்ணணும், இது மாதிரி டிஃபென்ஸ் பென்ஷனில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனுக்கு உடன் தீர்வுகள் கிடைக்கும் இடமாக இந்த பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அலுவலகம் இயங்கி வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து எந்த பகுதியில் எங்கிருந்து வந்தாலும் உங்களுடைய குறைகளை ஒரே வாரத்தில் தீர்ப்பதற்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.